உங்களோட இந்த இசை பயணத்தில் அதாவது மறக்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்ச்சி? அதை பொறுத்தளவுக்கு நிறையா இருக்குது. ஒரு நிகழ்ச்சி என்னால் மறக்கவே முடியாது. அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது இங்கே தஞ்சாவூரில் இப்போ பெரிய பூத்தட்டு ஒன்று நடக்கும். பூத்தட்டு விழான்ட்டு தஞ்சாவூர்லேருந்து மாரியம்மனுக்கு, புண்ணியநல்லூர் மாரியம்மனுக்கு இங்கே பெரிய கோயிலில் கிளம்பி அங்கே போவோம். அதில் எல்லா நாதஸ்வர வித்வான்கள், எல்லா தவுள் வித்வான்களும் வாசிப்பாங்க. விடிய விடிய இங்கே சாயந்தரம் 4:30க்கு முன்னாடி கிளம்பி அது அப்படியே தெற்கு வீதி இப்படி போய் மாரியம்மனுக்கு காலையில் 7 மணிக்கு போய் சேரும். அதில் பெரிய எல்லா வித்வான்களும் வருவாங்க. எல்லோரும் அந்த இதில் நாதஸ்வர வித்வான்கள், தவுள் வித்வான்கள் எல்லாம். அப்போ பெரிய வித்வான்ட்டு திருவிடமுறப்பா, திருவங்காட்டண்ண, திருழிமலை, ஏகேசி மாமா, கோட்டூர் வழங்கிமா சவுந்தரராஜண்ணா, திருக்கலாவரண்ணன், இப்படி பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரும் நாதஸ்வரம், வழங்கிமா அண்ணன், வடாதங்குளத்தண்ண, திருச்சரண்ணன், நாங்கள் எல்லாரும், மாலி அண்ணன், தருமபுரம் சம்பந்தத்தண்ணன், இப்படி உள்ளவங்கெல்லாம் எல்லாமே தவுள் எல்லாம் வர்றது. முதல்ல திருவிடம்பூர் விவசாயம் பிள்ளை அவங்க தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் மல்லாரி வாய்ச்சி இந்த மேலே இதில் ஒரு இடத்துல உட்காந்து 1 மணி நேரம் அவங்க வாசிப்பாங்க. ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு செட்டுக்கு. அங்கே ஒரு செட்டு 1 மணி நேரம், அதுக்கடுத்து இந்த காளியம்மனில் ஒரு செட்டு 1 மணி நேரம், இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் வாசிக்கும் போது முதல் மனம் திருவிடம்பூரப்பா, 2வது திருவங்காட்டண்ணன், 3வது ஏகேசி, இப்படியே வரிசையாக போயிட்டுருக்கோம். அந்த முதல்ல நாங்கள் எல்லோரும் கோயிலில் நின்று மல்லாரி வாய்ச்சி விட்டு, பெரிய கோயிலில் எல்லோரும் நின்று வாசிக்கிறது மல்லாரி வாய்ச்சி, அங்கேருந்து நட சொல்லி வாய்ச்சிட்டு இங்கே அந்த மேலதி முக்கம் தெற்கு சேர்ந்த இடத்துல கீழே ஜம்காலம் போட்டு அதில் எல்லோரும் திருவிடம்பூரப்பா தான் முதல்ல வாசிப்பாங்க. நாங்கள் இத்தனை தவுள் உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 தவுள் உட்காந்துருக்கோம். உட்காந்து 1 மணி நேரம் வாய்ச்சிட்டு எந்திரிச்சாச்சு. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, திருவிடம்பூரப்பாவுக்கும் திருவங்காட்டனுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால யாரும் வாசிக்கக்கூடாது அப்படின்ட்டு முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. யாரும் தவுள் யாரும் வாசிக்கக்கூடாதுன்ட்டு. இது அந்த செய்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, பூக்கார் தெருவில் வெங்கடாஜலம் பிள்ளை அப்படின்ட்டு, அவரும் பாவு பிள்ளைன்ற ஒருத்தவங்க பார்த்தாங்க. 2 பேர் தான் செய்கிறது. இவங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சு போச்சு. நான் என்னன்னாக்கா, இங்கே கச்சேரி வாய்ச்சிட்டு தான் அங்கே வந்திருக்கேன். இந்த ஊர்மெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே முன்னாடி உட்காந்து வாய்ச்சாங்கல்ல, எல்லாம் எழுந்து வாய்ச்சி முடிச்சது, எல்லாம் எழுந்திரிச்சாச்சு. இவங்க 2 பேரும் என்கிட்ட அப்படியே நட சொல்லி வாய்ச்சிட்டு வரா, அடுத்த இடம் வரைக்கும் வாய்ச்சிட்டு வரா அப்படின்னதும், ஏன்ப்பா எல்லோரும் இருக்காங்களே வாய்ச்சிதா நீ அப்படின்றது. நான் பாட்டுக்கு தவளத்துக்கு போட்டுக்கிட்டு வாய்ச்சிட்டு இருந்தேன். ஒருத்தருமே எல்லாரும் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் நடுப்புற சுற்றிலும் ஃபுல்லாக கூட்டம் உட்காந்துருக்கு. நடுப்புற திருவங்காட்டனை உட்காந்துருக்காங்க. பட அப்படின்ட்டு என்னை அழைச்சி கொண்டு எங்கள் தவுள் உட்கார இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. நானும் உட்காந்தேன். எல்லாம் எல்லோரும் பின்னாடி வர்றாங்களே, எல்லோரும் வருவாங்கன்ட்டு நான் உட்காந்துட்டேன். பார்த்தாக்கா எல்லாம் அந்த பக்கம் போயிட்டே இருக்காங்க. அந்த ஓரத்தோட நாதஸ்வரம் தவுள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே ஒருத்தருமே வரல. எனக்கு விட கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோம், என்னாட்டே தெரியலையே, ஏன் ஒருத்தருமே வரல அப்படின்னத அவங்க என்ன சொல்லிட்டாங்க. உடனே அப்பா ஆரம்பி சூதிப்பட்டி போட்டு வாசி அப்படின்ட்டாங்க. எனக்கு முதல்ல இருக்காங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் வாசிக்காமல் அப்படி இருக்கிறது ஆரம்பிச்சிட்டேன். அந்த 1 மணி நேரம் நான் ஒரே தவுள் திருவங்காட்டத்துக்கு அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக உட்காந்துருக்கு. எல்லாம் அப்படி போயிட்டாங்க. கூட்டம் தான். நான் உண்டு வாய்ச்சிட்டு செத்தனாலே வாய்ச்ச உடனே வாசி அப்படிமாங்க, என்னாச்சும் வாய்ச்சேன் பல இப்படி என்னை தூக்கி விட்டுக்கிட்டு இல்லையே. எனக்கு அவங்க ஒருத்தர் வரலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி அந்த 1 மணி நேரம் நான் ஒரே தவுள் வாய்ச்சா பழக்க. இது என்னோடய வாழ்க்கையில் இது பெரிய சமாச்சாரம் இல்லையா கிடைக்க. அது ஏன் எப்படின்ட்டு தெரியல. நம்மளோட செயல். நான் மட்டும்தான். எல்லாரும் போயிட்டாங்க. வரைமான்லேருந்து இருக்காங்க, திருச்சிருந்தேன், கடாந்து கொடுத்துருந்தேன், எல்லாம் இருக்காங்க. நான் மட்டும் அந்த 1 மணி நேரம் வாய்ச்சது எனக்கு. இது அதில் கெட்டதோ நல்லதோ அது என்னன்னு தெரியல. எனக்கு அது ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஆண்டவன் கூட்டி வச்சாங்க அப்படின்ட்டு அது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். உங்களோட இசை அனுபவத்தில் எதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு நல்ல இசைக்கலைஞர்களாக உருவெடுக்கிறதுக்கு? ஒரு நல்ல கேள்வி தான். அதுக்கு என்ன சொல்கிறதுன்ட்டு, நல்ல இசைக்கலைஞர்களாக வரணும் அப்படின்னாக்கா
அவன் முதல் சிக்ஷைக்கு அவன் தமிழ் வாசிக்கிறதுக்கு வர்றான்ல, அப்போவே அதில் கொஞ்சோண்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அவனை பார்க்கும்போதே இந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு, இவன் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறத ஓரளவு நம்ம ஓரளவு கணிப்பு வச்சுக்கிட்டு வரலாம். அதை வச்சு பார்க்கும்போது அவனுக்கு முதல்ல அவனோட சூழல் நல்லா இருக்கணும். அவன் தமிழ் வாசிக்கக்கூடிய சூழல், அவன் குடும்ப சூழ்நிலைகள் சரியாக இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது அவனுக்கு குரு பக்தி கண்டிப்பாக இருக்கணும். அவனோட நடத்தைகள் இதை சார்ந்ததாக இருக்கணும். எதை நம்ம தொழில் பண்ணுறதுக்கு உள்ள சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கணும். வேறு நடவடிக்கைகள்லாம் இருந்துச்சுனாக்கா இதுக்கு பொருத்தப்படுறதுங்கிறது அந்த நம்ம தொழிலை சார்ந்த நடவடிக்கைகள். அதில் என்னன்னாக்கா அந்த பக்தி பேச்சு பொதுவாகவே தம்பி, நம்ம தொழில் செய்கிற நம்ம வாயிலிருந்து அனாவசியமான வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தையெல்லாம் நம்ம தொழில் வாயிலிருந்து வரக்கூடாது. காரணம் என்னன்னாக்கா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம அதில் கூட சொல்லியிருக்கேன், கிடத்தான்ட்டு சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது, கிடையாது. இப்போ இதை நம்ம என்னாட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னோம்னாக்கா இது ஆண்டவனை நம்ம சோசனம் பண்ணுறதாக நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம நேரடி ஆண்டவனுக்கு தொடர்பு உள்ள நம்ம தொழில் செய்ய நம்ம ஆண்டவனுக்கு நேரடி தொடர்பு. அதுலேயே தமிழ்நாசுரங்கிறது ஆண்டவனுக்கு நமக்கு நேரடி சம்பந்தம். அப்படி உள்ள அதை இந்த சொல்லு என்னன்னாக்கா ஆண்டவனை சோசனம் பண்ணுறதுக்கு தான் அர்த்தம். அதுக்கு தான் இந்த சொல்லு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அர்த்தம் இல்லையா அந்த சொல்லுக்கு? என்ன அர்த்தம் இருக்கு? யாரும் கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்களா? இல்லை இல்லையா? ஒரு தெலுங்கில் கீர்த்தனை இருக்குனாக்கா அது தமிழ் அர்த்தம் பண்ணி எழுதுறாங்க. எனக்கா அது சொரசானம் வைக்கிறாங்க. ஏன்னா அதில் அந்த அர்த்தம் நமக்கு தெரியுது. இதில் என்ன அர்த்தம் தெரியுது? ஒன்றுமே இல்லையே. அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைக்கிறது? தெய்வத்தை நம்ம வணங்குறோம். அதுக்குள்ள ஏதோ ஆண்டவனா நம்மளை காப்பாற்று, எல்லாத்தையும் நல்லபடியாக இப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு ஒரு அர்த்தம். நம்ம சோசனத்தில் சொல்கிறாங்களா, சமஸ்கிருதத்திலாம் ஆண்டோட ஏதோ எத்தனையோ மந்திரங்கள்லாம் இருக்குது. மந்திரங்கள்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம இதை ஆண்டவனை நம்ம தொழில் பண்ணுற நம்ம பாணியில் ஆண்டவனை சோசனை பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அதை தான் நம்ம வாயிலிருந்து தானே வருது. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புலேருந்து வேறு கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்தாக்கா அதெல்லாம் இந்த மாணவனுக்கு வரக்கூடாது. அப்படி ஒன்று இருக்கணும். நல்ல ஞானம் இருக்கணும். அதை நல்ல வளர்றதுக்குள்ள ஞானம் சக்தி நம்ம ஒன்று கொடுக்கறத ஏற்றுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கணும். ரெண்டாவது இப்போ ஓஹோன்ட்டு எல்லாரும் நல்லா வாசிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய தவுளு தான் ரொம்ப நல்லா கையை அறம்பரம் பேசுது. அதே இன்னும் ஒரு பையனுக்கு பேச மாட்டேங்குது. என்ன காரணம்? அது என்ன காரணம் சொல்லுங்க? ஒரு பையனுக்கு நினைச்சதெல்லாம் கையில் பேசுது. அவனுக்கு அதே கைதான் இருக்கு, அதே விரல் தான், அதே தவுள் தான் வாசிக்க போறான், அதே கூட தான் போறான். எதுவும் அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அவனுக்கு பேச மாட்டேங்குது? ஒன்றும் இல்லை. அது கடவுள் அனுகிரகம், குருநாதர் ஆசை, அது வேற. இவளோட நர்வ்ஸ், உடம்போட அமைப்பு, இந்த நரம்பு மண்டலம்லாம் இருக்கு இல்லையா, உடலோட நரம்பு மண்டலங்கள்லாம் அது ஒரு அமைப்பு. இதெல்லாம் பேசக்கூடிய அமைப்புல அவனோட உடல் வாகு அமைஞ்சிருக்கு. இவனுக்கு அந்த உடல் வாகு அமையலை, அதனால இவனுக்கு பேசலை. அவனுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, அதனால அவனுக்கு பேசுது. அதே பிரெயின் தனி, இதுல தோண்டாதான் இதுல பேசுங்கிறது ஒண்ணுது. இதுல தோணுதுல பேச மாட்டேங்குத. அவன் எல்லாம் வாசிக்கிறது இவனுக்கு தோணுது, இந்த மண்டையில தெரியுது என்ன வாசிக்கிறாங்கிறது தெரியுது. அது ஏன் கையில பேசல? அதனால இதுல பேசுறதுக்குள்ள இதுல நினைக்கிறதுக்குள்ள கையில வந்துருன்ட்டு சொல்ல முடியாது. யாழ்ப்பாணத்தில் சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பேசிட்டு இருக்கும்போது, சரி நம்ம இதில் மூலையில் இதில் நினைக்கிறேன், சிந்தனையில் நினைக்கிறது என் கைக்கு பேச மாட்டேங்குதே பாரு. அப்பேற்பட்ட மகானே
அது மாதிரி உடம்போட அமைப்பு அவனுக்கு நல்லபடியாக இருக்கணும். ஒரு நார்மல் பெரிய ஸ்டேஜுங்கிறது வேற, குறைச்சல்ங்கிறது வேற. ஆனால் இடையில உள்ளதுன்னு இருக்குல்ல, அது இருந்தாலே அவனுக்கு போதும். நம்ம சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி, ஆண்டவனோட பக்தி, சாமி பக்தி, பெத்த தாய் தந்தையரோட பக்தி, பிறந்தவங்களோட அமைப்பு சொல்லி அது ஒன்று நிறைய சொல்லி கொடுக்கறத அவன் ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவம், அடுத்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய பக்குவங்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக அவன் நல்லா வருவான். நல்லா வர்றதுக்குள்ள வாய்ப்பு இதுதான். நான் இன்னைக்கு வளர்கிற பிள்ளைங்களுக்கு, சிக்ஷைக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க ஒன்று என்னன்னாக்கா, அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் மரியாதைட்டு தொழிலுக்கு உள்ள பெரியவங்கள்ட்டு ரொம்ப மரியாதை கொடுத்து விட்டுருந்தோம். அதுக்கு அடுத்தது நிறையா இருந்துச்சு. இப்போவும் எங்கள் காலத்தில் வாய்ச்ச பிள்ளைங்கிட்ட நிறைய மரியாதை. இன்னைக்கு காலத்தில் அது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது. நிச்சயமாக சொல்லலை நான், இது அப்படிதான்ட்டு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோன்ட்டு ஒரு சந்தேகம். அது இல்லாத அளவுக்கு எனக்கா இந்த பாரம்பரியம், அந்த காலத்தோட பாரம்பரியங்கிறது தமிழ்நாசத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு வேறு எந்த துறையிலையும் அந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதில் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் குறையாமல் நம்ம பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஒரு அடுத்ததாக வந்து அதாவது அந்த காலத்தில் இருந்த தவுளுக்கும் நடுத்தரமான உள்ள காலகட்டத்தில் உள்ள தவுளுக்கும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள தவுளுக்கும் உள்ள வேறுபாடுகள், அதோட அந்த அந்த உள்ள சவுண்டுக்கு இந்த உள்ள சவுண்டுக்குள்ள வித்தியாசங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து தம்பி 4 பேர் தான். ஒரு நாதஸ்வரம், ஒரு தவுள், ஒரு சுதி, ஒரு தாளம். சுதிப்பட்டி கிடையாது, ஒத்து தான். இந்த காலத்தில் ஒத்து தான், சுதிப்பட்டி கிடையவே கிடையாது. அப்போ காரு பிடிச்ச நான் காலம் வரைக்கும் அவர் சுதிப்பட்டியை வச்சுக்கிட்டதில்ல, கடைசி காலம் வரைக்கும் ஒத்து தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் 4 பேர் தான். அதில் வந்து தவுளுக்குங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெரிய பெரிய. அவங்க எப்படின்னாக்கா ஒரு செட்டில் தான், தனித்தவுளுன்ற அப்போ கிடையாது, ஒரு செட்டில் வாசிக்கிறது தான். ஒரு தவுள்னாக்கா 4 பேர் இருக்காங்கனாக்கா அதில் ஒரு தவுள், அவங்க செட்டில் வாசிக்கிறது தான். அதில் நாதஸ்வரம் அப்போ 4 கட்டை 6 கட்டுக்கெல்லாம் சொல்லுவாங்க சுதி. அதில் தான் அவங்க வாசிப்பாங்க. அதில் ராகங்கள் நிறையா, ரத்தி, பல்லவி, கீர்த்தனைகள்ங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். கீர்த்தனைங்கிறது ரொம்ப கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் நின்று வாசிக்கும்போது நிறைய ராகம், ரத்தி, பல்லவிகள் இப்படி தான் போயிட்டுருக்குமோ ஒழிஞ்சு, கீர்த்தனைகள்ங்கிறது அதுக்கு அடுத்த கட்டத்தில் நிறைய கீர்த்தனை, திருவிழா பெரியவங்களாம் நிறைய கீர்த்தனை வாய்ச்சிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அப்போ வந்து இந்த தவுளுங்கிறது அந்த பாரி தவுள்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் எல்லாம் வச்சுருக்கிறதுலாம் 8 இன்ச்சு தான் மாவட்டம். அப்போது 9 இன்ச்செல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 9 இன்ச்செல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடையாது. 8.25 வச்சுருக்கலாம், கொஞ்சம் பெரிய மாவட்டம். 8.25லேருந்து 9க்குள்ளே தான் வச்சுருக்கலாம். அது வந்து ஏகப்பட்ட பாரியாக இருக்கும். உங்களுக்கு அப்போ தட்டு, வளர்ந்துற தட்டு சொருவுறதே கையில் தான் சொல்லியிருக்காங்க. வளர்ந்துறத இப்போ தொப்பி தட்டை நம்ம கையில் சொருகிறோம். இது வளர்ந்துற தட்டை வந்து கையில் தான் சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி கையில் சொல்லி வாய்ச்சது தான் அந்த வாறு போட்டு சும்மா வலை இவ்வளோ பெருசு தான் இருக்கும் மொத்தம். அப்போல்லாம் யார் சுற்றுறாங்கன்ட்டு தெரியுது. அப்போல்லாம் இவ்வளோ பெருசு தான் அந்த வலை. தவளை பார்த்தீங்கன்னாலே தெரியும், மாவட்டம் வந்து ஒரு சதுக்கு மேலே இருக்கும். அதான் 8.25 9க்குள்ளே இருக்கும். பாரியாக இருக்கும், பெருசாக இருக்கும் சத்தம். அப்போ தொந்தி கிடையாது. வடத்துறையில் கட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா தொந்தி ரொம்ப இருக்காது, இப்படி மட்டமாக இருக்கிற மாதிரி அப்படி தான் ஒரு சைஸு பாவனை அப்படி இருக்கும். அதை தான் வாசிப்பாங்க. எங்கள் நாச்சாரவண்ண காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தவுளை வந்து நிடாவுடுத்தின காலத்துலலாம் 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பிடிப்பாங்க. அப்போல்லாம் வாரு தான். ஒரு பாட்டு பிடிச்சாக்கா 1 மாதம் 2 மாதம் அப்படியே இருக்கும் தவுள். வேணாக்கா கச்சேரி ஒரு சுற்று இழுத்து வச்சுக்குவாங்க, இழுத்து கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு சுற்று இழுத்து அப்படியே தான் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். கச்சேரி பிடிக்கிறது. இப்போ அந்த பதம் கூட பதம் ஊறி வெளியில் தெரியும். என்னன்னாக்கா அவங்க வந்து அந்த பக்குவமாக வாசிக்கிறதோடு இருந்தாங்க. அந்த சுதியோட அந்த சுதி சேருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி தான் அந்த தவுள் அந்த காலத்தில் அந்த தவுள் இருந்துச்சு அமைப்பு.
அதுக்கப்புறம் வர 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 கொஞ்சம் அந்த வாவட்டத்தை கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தாங்க. வாவட்டத்தை கொஞ்சம் குறைச்சி, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது 8.25 இன்ச்சில் வாவட்டம் பார்த்துருக்கேன். என் ஆச்சாரிய தவுள் பெரிய தவுள் பார்த்தாக்கா 8.25 இருக்கும் வாவட்டம். அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு 8.5ங்கிறது. அதுக்கப்புறம் அதை குறைஞ்சிருச்சு போது அது 8.25 தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. அப்போ அது வாறு தான் அதுக்கு வாறு தான் போட்டாங்க. அப்புறம் முதல்ல இந்த கையில் சொருவுறது, அப்புறம் கயிறு கட்டி சொருவ ஆரம்பித்தாங்க. வலது தட்டை கயிறு கட்டி சொருவுறதுட்டு ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் நான் இரும்பு வளைய வச்சு அதில் கயிறு கட்டி அதில் சொருவுறது. அதுக்கப்புறம் இரும்பு வச்சு வளையலையே இப்போ தட்டு சாதாரணமாக கண்டு போகிறோம்ல, அதுலேயே போல்டு நட்டு வச்சு உருக்கி அதை வச்சு அது ஒரு காலகட்டத்தில் அப்படியே மாறிடுச்சு. தட்டு வளர்ந்துற தட்டு சொல்லுவது. அதுக்கப்புறம் அப்படியே மாறி 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 ஒன்று ஒன்றா மாதிரி இந்த எவரெஸ்டர் வளைய மாதிரி மேலே போட்டு கண்ணு போட்டால் ரொம்ப வாங்கி போயிடுது அப்படின்ட்டு கண்ணு போடாமல் தட்டு வைக்கணும் அப்படின்ட்டு அந்த தட்டை கண்டுபிடிச்சி அதை வச்சாங்க. இந்த கண்ணு போடாமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. என்னன்னாக்கா இந்த தவுளில் இந்த மாற்றங்கள் வந்ததுங்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை, பரவாயில்ல. எனக்கு ஒரு வாட்டி தட்டு வாங்கி பிடிச்சிருந்தாக்கா கச்சேரியில் வாய்ச்சி எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் நிறைய நடந்துருக்கு. அந்த வாழ் நாங்கள்லாம் நிறைய நல்ல புளியாக வச்சு வாய்ச்ச நேரம் அப்படிங்கும்போது இது வாங்கி பிடிச்சிருந்தாக்கா அவ்வளோதான் 2 மணி நேரம் ஆகும். ஒரு வாட்டி தவுளை பிரிச்சுட்டு எல்லாத்தையும் பிரித்து மறுபடியும் எல்லாம் செட் பண்ணி வைக்கணும். அது அதுக்கப்புறம் தான் அந்த மிஷின் இந்த போல்டு போட்டு வர்றதுங்கிறது அதுக்கப்புறம் வந்துச்சு. அது வந்தது இப்போ சௌரியமாக இருக்குது. அந்த தட்டு இந்த கண்ணு போட்டது அடிக்கடி வாங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கண்ணு போடாமல் இந்த சில்வர் வளைய மேலே போட்டு வருது. அது வாங்காமல் அதை விட இது கொஞ்சம் பாதுகாப்பாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சீனி தட்டுன்ட்டு ஒன்று வந்துச்சு. அது சுத்தமாக வாங்கிறது இல்லை. அதை ஒரு லெவலாக வச்சுக்கிட்டாக்கா வாங்காது. நம்ம வேணுன்ட்டு வச்சு முறுக்க அதை புட்டுக்கிட்டு மேலேயே கிளம்பிடுது. இது நம்மளோட செய்கையினால் அது போகிறது. ஆனால் கண்டுபிடிச்சதில் அதெல்லாம் ஒன்றும் குறையே சொல்ல முடியாது. அந்த காலத்துக்கு தேவைப்பட்டது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு அப்போ தேவை இல்லை. அடுத்த காலகட்டம் அதை விட இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு மாதிரி எப்போ வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் கொஞ்சம் நிறையாவே தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படுது. அதனால் அது மாதிரி வச்சுருக்குறாங்க. அதனால எந்த வளர்ச்சி தான். ஆனால் ஒன்று இந்த நாதஸ்வரம் மட்டும் அது அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, அந்த சுதி தான் மாறினுச்சு ஒழிஞ்சு. அந்த காலத்தில் 4 கட்டை 6 கட்டைங்கிறத 2 கட்டையில் வாசிக்கலான்ட்டு திருவாவடுதுறை ஏற்படுத்தி பற்றி செஞ்சாங்க. அது இன்ன வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கு. அது அந்த பழைய நாதஸ்வரமும் இதுவும் சைஸ் ஏதாவது வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. சுதி வித்தியாசம் தான். நீட்டமாக இருக்கு, அது கட்டையாக இருக்கும். ஓகே. அது ரொம்ப கட்டையாக இருக்கு. அவங்க அனசு சின்னதாக இருக்கிறதுல சில்வர் அனசு இந்த பித்தாள அனசு இருக்கு பாருங்க, அது போட்டிருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ அதுக்கப்புறம் அந்த 3.5 கட்டை வரும்போதே சுத்தமாக மர அனசு மர நாதஸ்வரம் தான். இப்பொழுது மர நாதஸ்வரம் தான், அதில் ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான் இது வரைக்கும் எதுவுமே மாற்றலை. என்னன்னாக்கா 2 பாதியாக்கி இதை எனக்கா எடுத்துகிட்டு போகிறது சௌரியமா அதை தான் செஞ்சுருக்காங்களது, வேறு எதுவுமே. ஆனால் தவுளில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. அதனால் அது மாற்றம் அதான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்படுது உங்களுக்கு. இது இப்போ வேறு சொல்கிறேன். அந்த காலத்தில் எங்கள் ஆச்சாரியர்களெல்லாம் கூடு சுற்றிக்கிட்டு பச்சரிசியில் தான், பச்சரிசி சாதம் இருக்கு இல்லையா, அதை தான் அரைச்சி கொடுத்து அதை கையில் தான் சுற்றுவாங்க. கூடு காலையில் 10 மணிக்கு சுற்றுறாங்கனாக்கா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மத்தியானம் ஒரு 3 மணி சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே வச்சு மெதுவாக கட்டி அதை அப்படியே வைப்பாங்க. அது காஞ்சபடி இன்னும் 3 செட்டு 4 செட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசியில் சிமெண்ட் வச்சு கொஞ்சம் அரைச்சி அப்படி சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஜவ்வரிசி பச்சரிசி கலந்து அதில் கொஞ்சோண்டு சிமெண்ட் வச்சு சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக பச்சரிசி எடுத்துட்டு வெறும் ஜவ்வரிசி அதில் சிமெண்ட்டை போட்டு சுற்றுனாங்க. இன்றைக்கி அரால் டைட்டு ஒன்று. அதில் இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை.
என்ன சொல்றீங்க, இன்னைக்கு காலகட்டம் இல்லாமல் மாறிட்டு இருக்கு. அதனால ஈஸியாக தெரியுது உங்களுக்கு. இன்னைக்கு அன்றைக்கி இதில் ஆட்டுத்தோல் தான், ஆட்டுத்தோலில் தான் வலதுரத்தட்டு சொருவினாங்க. இன்றைக்கி வந்து கண்ணக்குட்டி தோடு கூட இல்லை, மாட்டுத்தோல்லையே தட்டு சொருவினாங்க. அப்படிங்கும்போது சாதாரணமாக தட்டினா சத்தமே வராது. இப்படிப்பட்ட கூடை போட்டுக்கிட்டு வாய்ச்சாதான் வாசிக்க முடியும். அதனால சௌரியம் தானே. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. அதுதான் அந்த காலகட்டத்துக்கு இன்னைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட், வாசிப்பில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு மேலே வந்திருக்குதோ நிறையா வந்திருக்கு தம்பி. அந்த காலத்தில் இன்னைக்கு நிறைய பையன் அப்படியே அரங்கை புறங்கை பேசுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லு அப்படி வாசிக்கிறாங்க, அப்படி கல்பனா சக்தி வருது. கல்பனைனாக்கா இப்போ அபிரதமான கல்பனை எல்லாம் வருது இல்லைங்களா? அதனால வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம சந்தோஷப்படணும். வளர்ச்சி ஏற்பட்டிருக்குனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நாசுரம் தவறு வளருது, இதுவும் வளருது, தொழிலும் வளருது. இன்னைக்கு தேவைப்படுறது என்னன்னான்ட்டு பையனுக்கெல்லாம் நாசுரம் வாசிக்கிற பையனுக்கு உங்களுக்கும் தெரியுது. எது வாய்ச்சா ஜனங்களை திருப்திப்படுறதுக்கு தானே. அது ஆண்டவனை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், அதை திட்டு நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியுது. அதை தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க வாய்ச்சிக்கிட்டு அந்த பேர் எடுத்துக்கிட்டு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.